அது யாரு? போலீஸ்காரன். காஃபி, ஐஸ் வாட்டர். சாப்பாட்டுக்கு அப்புறம் காஃபி, காஃபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர். என்ன பழக்கம் இது? இது ஜென்மத்தோட பிறந்தது. செருப்பால் அடிச்சாலும் போகாது. பழக்கம் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம முதலர் அன்னைக்கு காஃபி ஐஸ் வாட்டர் தானே சாப்பிட்டேன். மறந்துட்டியா? ஹலோ, நான் நீலகண்டம் பேசுறேன். ஐயோ என்னடா? ஐயோ என்னடா? ஐயோ என்னடா? இருங்க சார், சொல்லி சொல்லடா. ஐயோ என்ன விஷயம் சார்? நம்ம பேப்பர் ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சி நின்று எறியறா சார். மேனேஜர் பேசுறாரு. ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். ஃபயர் சர்வீஸ் வந்துருக்காங்களா? அணைச்சிட்டு இருக்காங்களா? யார் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? வெரி குட். அணைச்சு முடிஞ்ச உடனே மேல என்ன செய்யணுமோ அதை கவனிங்க. ஓகே, நம்ம போவோமா? எங்க ஃபேக்டரிக்கு? எதுக்கு? ஆபத்து தான். முடிஞ்சு போன விஷயத்துக்காக அழறதோ துடிக்கிறதோ எனக்கு பிடிக்காத விஷயம். ஃபயர் சர்வீஸ் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. சார், போன ஜென்மத்தில் உங்க அண்ணன் நீரோமண்ணன் இருந்திருப்பாரா? அவர் எதுக்கும் அசர மாட்டாரு. அவருக்கு ஒரு பிடில் வாங்கி கொடு. அப்புறம் அதை வாசிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது நெருப்பு வைக்கணும். அது நின்று எறியணும். இந்த வாரம் கிராஸ் ரைட்ஸ் எல்லாம் கல்யாணத்தை பத்தியே இருக்கு. கல்யாண சீசன் இல்லையா? அதனாலதான். இது என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பெண்ணையும் உட்கார வைத்து இது நடக்கும் என்பார்கள். என்னது? நலுங்கு. கரெக்ட். என்ன கரெக்ட்? என்ன பாக்குற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? உன் ஒய்ஃப் எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா கிராஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? என் ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலிப்பா, அவங்களே கற்பனை பண்ணி எழுதுறாங்கன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறது. அப்படி யாருகிட்டயும் சொல்லி எனக்கு ஒண்ணும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டாம். இனிமே யாராவது கேட்டா என் ஒய்ஃபுக்கு நான் தான் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, இனிமே அப்படியே சொல்றேன். கோச்சுக்க. இப்ப இது சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படின்னா விருந்தா? விருந்து முடிஞ்ச உடனே என்ன நடக்குமோ அது ரிசப்ஷன். ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்குமோ அது சாந்தி முகூர்த்தம்னு எழுது. கரெக்ட். மணப்பெண்ணின் காதில் மாப்பிள்ளை ரகசியமாக கேட்கும் அவசியம் இது. எது? ஞாபகம் இல்ல? முதல் நாள் ராத்திரி நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன்? நீங்க என்னென்னமோ வளர்னீங்க. அந்த நேரத்துல எல்லா பேரும் வளரத்தான் செய்வான். நான் என்ன வளர்னேன்? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? பக்கத்துல வா. இன்னும் கொஞ்சம் வாய கொப்போடு சொத்தா குறைஞ்சு போயிடு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்ல. எதுமா? வெக்கம். அதானே கேட்டேன். என்னமோ காசு கொண்டா சாப்பாடு போடுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சாதாரணமா பேச ஆரம்பிச்சேன். லைஃப்ல இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. கல்யாணம் ஆன புதுசுல நீ கூட தான் சாம்பார் வைக்க 2 நாள் ஆச்சு. இப்ப எல்லாமே டக் டக்கு. அதே மாதிரி நானும் டக் டக்கு. என்ன மூடு வருதா? அப்பா, அம்மாவுக்கு எப்ப கிளாஸ் ஒர்க் எழுதுறதுன்னு தெரியாது, உனக்கு எப்ப காஃபி கேட்கறதுன்னு தெரியாது. அவன் காஃபி குடிக்காம தூங்க மாட்டான். காஃபி குடிச்சா எப்படி தூங்குவான்? தயவு செஞ்சு தூங்க வைக்க. இன்னைக்கு அவ்வளவுதான். நான் போய் காஃபி எடுத்துப்பேன். இன்னைக்கு அவ்வளவுதானா? டாடா. இந்த கண்ணா இந்த கண்ணா இந்த கண்ணா. என்னங்க அசோக் சர்க்கஸ் பார்க்கணும் உயிரை வாங்க. சாயந்தரம் போலாமா? சாயந்தரமா போலாம். இப்போ வந்துருவாரு. இல்லப்பா, இப்ப வந்துருவாரு. எல்லாம் ரெடியா? இதோ சட்டையை மாத்திட்டு வந்தேன். இப்ப மணி என்ன? 7 ஆச்சு. 6 மணிக்கு சர்க்கஸ்.
இப்ப போறதுன்னா தெருக்கூத்தா கலாகாரமா நடக்கும். அங்க போய் இப்படி உட்கார்ந்துட்டு வரலாம். இப்ப சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? வர முடியலன்னா ஒரு போனாவது பண்ணிருக்கணும். போன என்ன தோல்ல தொங்க விட்டுட்டு போற போன் பண்றதுக்கு உனக்கு சர்க்கஸ் பெருசு, எனக்கு உத்தியோகம் பெருசு. அப்படின்னா வர முடியாதுன்னு காலையே சொல்லிருக்கணும். காலையில வர முடியும்னு தோணிச்சு சொன்னேன். இப்ப வர முடியல, என்ன பண்றது? உங்களை நம்பந்து என் முட்டாள்தான் மன்னிச்சுக்கிட்டேன். எங்கேயாவது காட்டுல ஒரு குடிசை போட்டு கொடுங்க, நானும் என் பிள்ளை அங்கேயே போயிருந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வெளியே திரும்ப போகணும்னு நினைச்சீங்கன்னா உன் ஆயுசுல நீ வெளியே போக முடியாது. ஒரு போலீஸ்காரனையும் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நானும் என் பிள்ளையும் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யாரும் வந்துக்கிறேன். சரி சரி சாப்பிடுவாங்க. இந்த மூஞ்சிய ஊன்னு தூக்கிட்டு சாப்பாடு போடுவேன். இந்த புல்டாக் மூஞ்சிய பார்த்துட்டே நான் சாப்பிடறதுக்கு சொல்லல இல்லையா? உன் சாப்பாடு வேணா மண்ணா சாப்பிடுவாங்க. நீ போய் சாப்பிடு. எனக்கும் சாப்பாடு வேண்டாம். புள்ள ஏமாந்துட்டானு தான் நான் கோச்சிட்டேன். பாவம், உங்களுக்கும் எவ்வளவோ வேலை. வேளா வேலைக்கு சாப்பிடுறது கூட இல்லை. ராத்திரி இன்னும் தண்ணி ஊத்துறேன். முதுகுல கட்டி சாப்பிட்டு காமிக்கிறது தானே? காட்டினேன். ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. போட்டுக்கிறது கையட்டல, நடுவு முதுகுல இருக்கு. வருதுங்க அங்க இருக்கு. உட்கார்ந்து ரவுக்கு மேல பூசுவாங்க. சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அசோக் நிறைய காஃபி குடிச்சிட்டு தூங்கிட்டான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? காலையில தான் எழுந்திருப்பான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? காலையில தான் எழுந்திருப்பான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? அசோக், அசோக், குளிக்கிறியா? கூப்பிட்டியா? நான் ஏதாவது கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது நீ, அதனாலதான் நான் இங்க. நீங்க என்ன ஆபீஸ் போறியா? ஆபீஸ்க்கு முதல்ல போல, நிறைய டைம் இருக்கு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம். இந்த முதுகுல கட்டி இருந்ததே நீ தேய்ச்சினாக்க நகங்கம் பட்டு செப்டிக் ஆயிடுச்சுன்னா நான் எல்லாம் சரியா போச்சு. என் மோதிரம் இங்க இருக்கா பாரு. இல்லையே. நீ கெடியாரம் இங்க இருக்கா பாரு. காணோம். நவன் நீ நாளையும் பார்த்து. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இனிமே தான் குளிக்க போறேன். புதுசா கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி. போய் வேலையை பாருங்க. அசடு வழி இது. இது ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி காது விழுந்துருச்சு. இல்ல இந்த காதுல தோடு இல்ல, தோடுல திருகாணி இல்ல, அது விழுந்துருச்சு. அதை நான் தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எதை மூச்சு வந்து போயிட்டு இருக்குது. நீ மட்டும்தான் மிலிட்டரியில இருக்கதான் நினைக்காத. நானும் மிலிட்டரியில தான் இருக்கிறேன். 24 மணி நேரம் நீங்க சண்டை தான். என் கதை முடிஞ்ச கதை. நீ எப்படி இருக்கா? கல்விமா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. ஆமா, லட்சுமி எங்க? இது உள்ள நீங்க கூப்பிடுறேன். நீ உட்காரு. உட்காரு. இப்ப லட்சுமி கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன். இவளை கூப்பிட்டா வம்பு. லட்சுமி, லட்சுமி.
ஊர்ல இருந்து அண்ணன் வந்திருக்காரு. நமஸ்காரம். கும்பிடுறா கும்பிடுறா. என்னடா அது கொஞ்சம் கூட அண்ணன் கிட்ட மரியாதை இல்லாம அடாப்படாங்கிற? உன்னை பார்த்து இவ கும்பிடான்னு. லட்சுமி பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எப்படின்னு கேட்கிறேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு வாசல்லையே காத்துக்கிட்டு கோலம் கூட போட்டு வச்சிருக்காரு. நீங்க குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். நம்ம பாத்ரூம் இல்லையா? அதுக்குதான் கதவு போட்டாச்சே. ஆமா 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 ஆமா. இல்ல வேண்டா, என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைண்ணே. அது இந்த கல்யாணத்துக்கு பிறகு இப்படி ஒரு வியாதி டெவலப் ஆயிடுச்சு. முதல்ல டாக்டர் பாருடா, பைத்தியக்கார மாதிரி பேசுறிய. அவருக்கு வந்துருச்சுன்னா யாரு கூப்பிட்டது இங்கடா? வட்டுமா சரி வாங்க. லட்சுமி சௌக்கியமாமா? இருக்க என்ன சாப்பிடுறேன்? காப்பி இல்லப்பா, நான் எல்லாம் சாப்பிட்டே வந்துட்டேன். ஆமா, இன்னும் இங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? பார்த்து சொல்லுங்க. நான் இங்க ஒரு 4-5 நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போய் அங்கிருந்து அப்படியே டெல்லி போலான்னு இருக்கேம்மா. உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன அது ஒரே எகன மகனையா இருக்கு? நான் தான் சொன்னேன் போராட்டம். ஏன் உன் குப்பை எங்க வச்சிருக்க? ஏன் சுற்றுலாண்ணா? சுட்டுக்கலாம். இப்படியே பயப்படு. வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஹோட்டலுக்கு கூட்டு போய் எலும்பு தூளமா ஏதாவது வாங்கி கூட. வாங்கி தரேன். முதல்ல நான் குளிச்சிடுறேன். என்ன இங்கே குளிக்க போற? ரயிலே குளிச்சுட்டு வந்துட கூடாதா? ஏண்டா குளிச்சா கூட சண்டைக்கு வருவா? பாத்ரூம் கதவு என்ன? மிலிட்டரியில் எனக்கு அதெல்லாம் பழக்கம் தான். வா. சரி விடு.